ஏன் அந்த காலேஜை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னெடுத்து வைக்கிறோம்னா, அந்த காலேஜ் 1993ல ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது நம்ம இந்தியர்கள் வந்து போய் படிச்சு பாஸ்ட் அவுட் ஆனவங்க நிறைய பேட்சஸ் இருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் மற்ற அதர் ஸ்டேட்ஸ்லயும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எஃப்எம்ஜி எக்ஸாம்னு நமக்கு இங்க ஒரு எக்ஸாம் இருக்கு. அதாவது ஃபாரின்ல போய் படிக்கிறவங்க இங்க வந்து ஒரு லைசன்சிங் எக்ஸாம் கொடுக்கணும். ஸோ கொடுத்து நம்ம ஊர்ல ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுத்துனா அவங்க ரெஜிஸ்டர் நம்பர் வாங்க முடியும். இது வந்து மேண்டிட்டரி ரூல். ஸோ அந்த எக்ஸாம்ல நல்லாவே ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு காலேஜ் இது. ஸோ இப்போ லாஸ்டா நம்ம ஜனவரி மாசம் 2025 நடந்த எஃப்எம்ஜி எக்ஸாம்ல 500 பேர் அந்த காலேஜ்ல இருந்து அப்பியர் ஆனாங்க. 500ல 351 பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல் இந்தியா ரேங்கிங்னு ஒன்னு இருக்கு. அதுல 8வது இடத்த திவாகர் சிங் என்ற மாணவர் 243 மார்க் எடுத்து அந்த இடத்த பிளேஸ் பண்ணிருக்காரு. ஸோ ஆல் இந்தியா ரேங்கிங்ல 8th பிளேஸ் சூஸ் பண்ணதும் நம்மளோட யூனிவர்சிட்டி தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க, அவங்க தான். ஸோ அப்படின்ற பட்சத்துல நல்ல எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அவங்க ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் நம்ம மக்களுக்கு வேண்டாம். லைக் 19 சப்ஜெக்ட்ஸ் கரிக்குலமா இருக்கட்டும், அண்ட் அதர் திங்ஸ் இருக்கட்டும், லைக் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கட்டும், ஃபுட் இருக்கட்டும், சேஃப்டி வைஸ் நம்ம இஷ்யூஸ் இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி லைக் என் மூலமா ஒருத்தங்க அந்த யூனிவர்சிட்டி போறாங்கன்னா அங்க இருந்து எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராத அளவுக்கு நாங்களும் பாத்துக்கிறோம், யூனிவர்சிட்டியும் அதை பாத்துக்குது. ரொம்பவே அதுல கண்ணும் கருத்துமா இருக்காங்க.